முனிக்கு குழந்தையை தந்த முஞ்சே நீவாராய்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, கண்ணன பெருமான் துவாபரை வந்து அவதாரம் பண்ணினான். அவன் என்ன பண்ணினா, ஆயக்கலைகள் 64 64 நாட்களே கற்றுக்கொண்டான். எம்பெருமானுக்கு எல்லாமே தெரியும். அவன் சர்வவியாபி. அவனுக்கு வந்து ஒருத்தர் கலைகளை சொல்லித்தரணுங்கிற அவசியமே கிடையாது. இருந்தாலும் இந்த பூலோகத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் குருமுகமாக பயில வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தானே எடுத்து கிரந்தங்களை வாசிக்க கூடாது. குருமுகமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சாந்தீபனி மகிழ்ச்சி இடத்துல கண்ணன பெருமான் கல்வி கற்க செல்கிறான். கல்வி கற்க செல்லும் பொழுது ஆயக்கலைகள் 64 64ஐயும் தான் கற்றுக்கொண்டான் 64 நாட்கள். கற்று முடிச்ச உடனே ஆச்சாரியனுக்கு சம்பாவனை தட்சணை கொடுக்கணும் இல்லையா? அவரிடத்துல கேட்கிறாராம், இந்த மாதிரி குரு சம்பாவனை தேவரையில் என்ன கேட்கிறீரோ அடியை கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் மகரிஷிக்கு இவரிடத்துல என்ன கேட்கணும்னு தெரியல. அவருடைய பத்தினி உள்ள இருக்கா, சாந்தீபனி மகிழ்ச்சியுடைய பத்தினி மனைவி. அவளை உள்ள கூப்பிடுறா. அவளை தன்னுடைய கணவரை கூப்பிடுற. வந்திருக்கிறது சாதாரணவன் கிடையாது, அவன் எம்பெருமான். அவனிடத்துல நம்ம குழந்தை 11 வயசுல சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ண போச்சு இல்லையா, அந்த குழந்தை சமுத்திரத்துல இறந்து விடுது. அந்த குழந்தைய நீ இப்பொழுதைக்கு வந்திருக்கிறது எம்பெருமான், அவரிடத்துல நம்ம குழந்தைய நீர் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பத்தி சொல்லி கொடுக்குறாங்க. இவர் பகவான் இடத்துல போய் ஒரு தட்சணையை போய் நம்ம கேட்கறதா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தார். இருந்தாலும் மனைவி என்ன சொல்லிட்டா, உடனே நீர் நம்ம குழந்தைய கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிட்டார், மனைவி பேச்ச கேட்டதுன்னு ஆகணும். உடனே என்ன பண்ணாரா, போய் கண்ணன் இடத்துல கேட்கிறார். இந்த மாதிரி 11 வயசுக்கு நம்ம குழந்தை ஸ்நானம் பண்ண போச்சு இல்லையா சமுத்திரத்துல, அந்த குழந்தைய நீர் வந்தவரிடத்துல கேட்கவும் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் கேட்டுடுற இடத்துல என்னுடைய குழந்தையை நீர் விட்டு தரணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே பெருமான் என்ன பண்ணலாம், கேட்டதெல்லாம் கொடுக்கறவங்க தான் பகவானே, இல்லைன்னு சொல்ல முடியுமா? நேர போற சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ண இடத்துல எல்லாம் போற சமுத்திரத்துல பஞ்சசனன் ஒரு அரக்கன் உண்டு. இந்த கடலில் பிறந்து கருதாது பஞ்சசனன் உடலில் வளர்ந்து போய் குழியான் கைத்தலத்திடரில் அப்படின்னு நாசியாத்தினுடைய ஒரு பாசுரம். அந்த சமுத்திரத்துல போய் அந்த பஞ்சசனங்கிற அரக்கர் இடத்துல கேட்கிறான். என்ன கேட்கிறான், என்னுடைய சிஷ்யன் என்னுடைய ஆசாரியனுடைய குழந்தை இங்க வந்து குளிக்கும் பொழுது நீ வந்து அவரை எடுத்துட்டியா அப்படின்னு கேட்கிற. இல்லைங்கிற. உடனே என்ன பண்ற, இந்த பஞ்சசனுடைய வயத்தை பிடிச்சு பார்க்கறான் பகவான், ஏதாவது சாப்பிட்டு போனோம் அப்படின்னு பார்த்தா அங்கேயும் இல்லை. சரி, சமுத்திரத்துல இல்ல குழந்தை, எங்க போயிருக்கும்? அடுத்தது நேர யமலோகம் போற. யமதர்மராஜன் தானே கொண்டு போயிருக்க முடியும். அதனால யமதர்மராஜனோட அந்த யமப்பட்டணத்துக்கு கிளம்புற எம்பெருமான். நேர போனவனே என்னாச்சு, சிம்மாசனத்துல இருந்தான் யமதர்மராஜன். கண்ணன் வரான் அப்படின்னு சொன்னவனே தான் சிம்மாசனத்துல இருந்து வேகம் ஓடி வந்து அவருக்கு பூர்ணகும்ப மரியாதை எல்லாம் கொடுத்து ஸ்வாகதம் சொல்லி